இப்போ கேளுங்க, பரம்பரை வியாதின்ட்டு இருக்குதா அப்படின்னா, நீங்கள் வந்து அலோபதி டாக்டர்ஸ் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணி, ஏன்னா நம்மளோட பரம்பரை வியாதின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சுகரை சொல்லுவாங்க, பிபி சொல்லுவாங்க, கொலஸ்ட்ராலை சொல்லுவாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது நம்ம குரோமோசோம்லேருந்தே எடுத்து சயின்டிஃபிக்காகவே இந்த குழந்தைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிட்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு யாருக்காவது ஃபிட்ஸ் வருமா வீட்டில், இல்லை உங்களுக்கு பெரியவங்களுக்கு அவங்க முன்னோர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பழக்கம் இருக்கா, பாட்டிக்கெல்லாம் இருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இந்த ஜீன்களால் தான் அவங்க அப்படி கேட்குறாங்க. ஒரு ஜீன் அப்படி இருக்கும்போது, ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சரிஸ்ட்டு நாங்கள் படிக்கும்போதே எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போது. அதாவது என்ன தான் நீங்கள் ஜீனில் இருந்தால் கூட அதை கூட நம்ம வந்து அக்குபஞ்சரால் சரி பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்? பிகாஸ் வந்து நம்மளோட கிட்னி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரீசன் இதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, பரம்பரை அப்படின்னாலே கிட்னின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்மளோட கிட்னி எசன்ஸ்ன்னு சொல்கிற ஒரு எசன்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது. அது எப்படி எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம தாய் தகப்பன்கிட்டேருந்து நம்ம பிறக்கும் போதே நம்ம எடுத்துக்கிட்டு வர சீதனம் தான் அந்த கிட்னி எசன்ஸ். ஸோ அந்த கிட்னி எசன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இல்லையோ அவங்களுக்கு பலதரப்பட்ட வியாதிகள் வரும். பலதரப்பட்ட வியாதிகள்னால் அந்த முடி வந்து சீக்கிரமாகவே வெள்ளையாயிடுறது, அதுக்கப்புறம் பல்லு லூஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் முட்டி எலும்பெல்லாம் ஒரு சின்ன வயசுலேயே வலிக்க ஆரம்பிக்கும், க்ரோத்து சரியாக இருக்காது, பல்லு க்ரோத் ஆகாது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் இப்போ ஒரு வில் பவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, வில் பவர் கூட வந்து நம்ம இந்த கிட்னி எசன்ஸ்லாம் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் பார்க்கலாம், இல்லை பெரிய பெரிய சாதனை செய்கிறவங்களாம் அவ்வளோ தைரியமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னும் போது, ஏன் அப்படி செய்யலாம்? அவங்களோட கிட்னி எசன்ஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் அர்த்தம் அவங்களுக்கு. யார் ஒருத்தருக்கெலாம் வில் பவர் கம்மியாக இருக்குது, ஜென்ரலாக நம்ம வில் பவர்னு சொல்லிடுறோம், ஆனால் அந்த வில் பவருக்கு பின்னாடி இந்த கிட்னி எசன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அம்மா அப்பா கிட்ட வரும்போதே கொஞ்சமாக தானே நான் வாங்கிட்டு வந்தேன், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இப்படி வந்துருச்சே, இப்படி தான் நான் அனுபவிக்கணுமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படி நீங்கள் அது கம்மியாக இருந்தால் கூட நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் தான் அட்வான்ஸ்டு அக்குபஞ்சர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வர முடியும். ஆனால் நம்பிக்கையோடு இருங்க.